பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். அநேகரைப் போல நாங்கள் தேவ வசனத்தை களப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த காலை வேளையிலே நான் எடுத்துக்கொண்ட இந்த வசனத்தை பற்றி நான் யோசித்து பார்க்கிறேன். வசனம் என்ன சொல்லுகிறது? அநேகரைப் போல. பவுலின் நாட்களிலே அநேகர் வசனத்தை தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பவுலின் நாட்களில் அநேகர் கள்ள போதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பவுலின் நாட்களில் ஏராளம் கள்ள போதகர்கள் இருந்தார்கள். பவுலின் நாட்களில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்படமாய் பேசவில்லை. தேவ வசனத்தை நாங்கள் கலப்பாய் பேசுகிறதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகும். தேவ வசனத்தை நாங்கள் கலப்பாய் பேசுகிறதில்லை. தேவ வசனத்தை நாங்கள் எப்படி பேசுகிறோம் என்றால் துப்புரவாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துப்புரவாக. துப்புரவாக என்றால் சுத்தமாக, தூய்மையாக. இந்த வசனத்தில் என்ன தூய்மை இருக்கிறதோ அந்த தூய்மை கொஞ்சம் கூட மாறாமல், இந்த வசனத்தில் என்ன உண்மை இருக்கிறதோ அந்த உண்மை கொஞ்சம் கூட மாறாமல், இந்த வசனத்தில் என்ன சத்தியம் இருக்கிறதோ அது கொஞ்சம் கூட மாறாமல் அந்த வசனத்தை துப்புரவாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படியே உண்மையாக, அப்படியே அந்த வசனத்தை பரிசுத்தமாக நாங்கள் பேசுவோம். தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக, அதாவது அப்படி இப்படி கூட்டி குறைச்சு பேசாம, தேவன் எதற்காக அந்த வசனத்தை அருளினாரோ அல்லது அந்த வசனத்தை எழுதினாரோ, அந்த வசனத்தை எதற்காக தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசினாரோ, ஊழியக்காரர்களை கொண்டு பேசினாரோ, அதை அப்படியே நாங்களும் பேசுகிறோம். கொஞ்சம் கூட அதில் இப்படி அப்படி மாற்றம்லாம் இல்லை. எப்படி இருக்கோ அப்படியே பேசுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் கிறிஸ்தவ வசனத்தை, தேவ வசனத்தை போதிக்கிற விதம் என்று பவுல் சொல்லுகிறார். நாங்கள் கலப்படமாய் பேசவில்லை, நாங்கள் துப்புரவாக பேசுகிறோம். தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவே பேசுகிறோம். எங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேசுறது. தேவனால் அது எப்படி அருளப்பட்டதோ அந்த அருளப்பட்ட பிரகாரமாகவே அதை பேசுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனால் அது அருளப்பட்டபடியே நீங்கள் அதை பேசுவீர்களானால் இது எவ்வளவு ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள பேசுகிறோம். எங்க பேசுகிறோம் தெரியுமா? தேவ சந்நிதியில். வசனத்தை பேசும்போது ஒரு பயம், வசனத்தை பேசும்போது ஒரு நடுக்கம், வசனத்தை பேசும் பொழுது தெய்வீக பயத்தோடு அந்த வசனத்தை பேசணும். ஏன்னா தேவ சந்நிதியில் பேசுகிறோம். இங்க நான் நிற்கிற இடம் ஒரு தேவ சந்நிதி. தேவ சந்நிதியிலிருந்து வசனம் பேசுறேன். தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து வசனத்தை மக்களுக்கு போதிக்கிறேன். தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து மக்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கிறேன். அப்ப நான் எவ்வளவு கவனமா பேசணும், எவ்வளவு உண்மையா பேசணும், எவ்வளவு ஜாக்கிரதையா பேசணும்னு நான் யோசித்து பேசணும். அது ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காய் வேலைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் மூலமாய் வசனத்தை தேவ சந்நிதியில துப்புரவாக உண்மையாக பேசுவதற்கு எனக்கு கிருபை தார். ஆசீர்வதியும். வசனத்தை கேட்கிறவர்களை ஆசீர்வதியும். வசனத்தோடு எதையும் கூட்டி குறைச்சி பேசாம வசனத்தையே போதிக்க கற்றுத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு இருங்கள். ஆமென்.